மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திரம் நட்சத்திரம் விபத்து தாரையாகவும், விசாக நட்சத்திரம் வதை வேதனையாகவும் வருது. உத்திர நட்சத்திரம் அப்படின்னும் போது உங்களுக்கு சூரிய பகவானா வருவாரு. சோ சூரிய வழிபாடு, சிவ வழிபாடு பண்ணிட்டு நீங்க வெளியில கிளம்புறது நல்லது. அதே போல விசாகம் நட்சத்திரமா வரும்போது குரு வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஹஸ்த நட்சத்திரம் விபத்து தாரையாவும், வதை வேதனையை கொடுக்கக்கூடியது அனுஷம் நட்சத்திரமா வருது. ஹஸ்தம் அப்படின்னும் போது நீங்க சந்திரனுடையது வருது. சந்திரன் அப்படின்னும் போது நீங்க அழகான அலங்கார தெய்வங்களை வழிபாடு பண்றதும், முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே போல அனுஷம் நட்சத்திரம் அப்படின்னும் போது சனி பகவான் அப்படின்னும் போது வாராகி அம்மன் அல்லது வராக மூர்த்தியை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல காவல் தெய்வங்கள் வழிபாடு, சில பேருக்கு வந்து அனுச நட்சத்திரம் சனி பகவான் உள்ளது. அப்போ சனி பகவான் காவல் தெய்வமா வரும்போது நிறைய பேருக்கு குலதெய்வமே வந்து காவல் தெய்வமா வரும். அந்த மாதிரி காவல் தெய்வமா வரவங்களுக்கு, குலதெய்வமே காவல் தெய்வமா வரவங்களுக்கு எங்கேயாவது வெளியில போறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற யார்கிட்டயாவது பழகிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த வதை விபத்து தாரை வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா குலதெய்வ வழிபாடை ரெகுலரா நீங்க பண்ணிக்கிட்டே வர்றது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையுமே கொடுக்காது. உத்திர நட்சத்திரத்துக்கு சித்திரை நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாகவும், கேட்டை நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாகவும் வதை வேதனை, இது விபத்து தாரை. இப்படி வரும்போது சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம், கேட்டை அப்படின்றது புதனுடைய நட்சத்திரம். அப்போ விபத்து தாரையா வரும்போது முருகர் வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கேட்டை அப்படின்னும் போது உங்களுக்கு புத பகவான், கன்னிமார் தெய்வங்களை வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். அதே போல பெருமாள் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். இது ரெண்டுமே நீங்க கடைபிடிக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. பொதுவா இப்போ உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த நட்சத்திரக்காரங்க என்னென்ன தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு 3வது நட்சத்திரமாவோ அல்லது 7வது நட்சத்திரமாவோ வராரு அப்படின்னும் போது நீங்க சிவ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றதுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல சந்திர பகவான் வந்து உங்களுக்கு 3வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம். அதே போல இன்னொன்னு இருக்கு வைநாசிகம் நான் லாஸ்ட்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வைநாசிகம் எந்தெந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த நட்சத்திர பாதமோ அதுக்கு 88வது பாதமா வரும். அது யார் யாருக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? 22வது நட்சத்திரம் 88வது பாதமா வரும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அப்போ சந்திரன் வந்து உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய நட்சத்திரமா வரும்போது நீங்க வந்து முத்துமாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம் பண்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல அழகான அலங்கார தெய்வங்கள் எல்லாமே முத்துமாரியம்மன் கோவிலுக்குள்ள தான் வந்துடும். சந்திர பகவானுக்குள்ள வந்துடும். அப்போ இந்த தெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த விபத்து தாரையோ, வதை தாரையோ அல்லது வைநாசிகமோ எந்த நட்சத்திரமா இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. ஜாதகத்திலேயே உங்களுக்கு சந்திரன் வந்து வீக்கா இருக்காரு, சந்திரன் வந்து மறைஞ்சிருக்காரு 6-8-12, அல்லது சந்திரன் வந்து திதி சூன்யத்துல இருக்காரு, சந்திரன் வந்து பாதகத்துல இருக்காரு, அது மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்ததுனாலும் இந்த மாதிரி இந்த தெய்வங்கள் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதே போல சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்ல வரும்போது நீங்க முருகர் வழிபாடு பண்றது நல்லது. அதே போல நீங்க வந்து நரசிம்மர் வழிபாடு பண்றதுமே ரொம்ப ரொம்ப நல்லது. நவ கிரகங்கள்ல செவ்வாய் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த நட்சத்திரங்களால பாதிப்பு தரக்கூடிய நட்சத்திரங்களால எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது.
புதனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னும் போது நீங்க பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல சப்த கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிமார் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குரு அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய நட்சத்திரமா இந்த குருவுடைய நட்சத்திரங்கள் வரும்போது நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு சேர்த்து பண்ணுங்க. அது இல்லாம நம்மளோட வயதுல மூத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்லயே பெரியவங்க இருப்பாங்க, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இல்ல நான் இப்பெல்லாம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதே அப்படி அசிங்கமா யோசிக்கிற பிள்ளைங்களாம் இருக்காங்க. அப்படி நான் வீட்டுல இருக்கவங்க காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன் அப்படின்னு டைரக்டா சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கவங்க கோவில் குருக்களுக்கு உதவி பண்றது, கோவில்ல வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி குருக்களுக்கு உதவி பண்றது, வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கறது. அதே போல அவங்களுக்கு ஏதாவது நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கீங்கன்னா ஒரு கோல்டு கூட, ஒரு குட்டியா ஒரு கோல்டு கூட ஏதாவது நீங்க ரெடி பண்ணி கொடுக்கறது உங்களுக்கு குருவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் எது இருந்தாலும், குரு தோஷமே இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். அதே போல வெள்ளி, செவ்வாய், வெள்ளி, சுக்கிரன். அப்போ சுக்கிர பகவானால உங்களுக்கு நட்சத்திரங்களும் சுக்கிர பகவானால் நட்சத்திரங்கள் வீக்கா இருக்கு அப்படின்னாலும் ஓகே, இல்ல சுக்கிரனே உங்களுடைய ஜாதகத்துல வீக்கா இருக்கு அப்படின்னாலும் நீங்க மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மகாலட்சுமியா சுக்கிரனால ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் கிளியர் ஆயிடும். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின் போது நெக்ஸ்ட் சனி பகவானே கிரகங்களா உங்களுடைய ஜாதக கட்டங்கள்ல சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு பாவகிரகங்களால, அல்லது 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருக்காரு, ராகு கேதுவோட சேர்ந்து இருக்காரு அப்படின்னா சனி கேது இணைவு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும். முக்கியமா சனி ராகு சேர்க்கையும் பாதிப்பை கொடுக்கும். அப்படி இருக்கவங்க முக்கியமா காவல் தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப 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 நல்லது. காவல் தெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனையை கொடுக்காது. ராகு கேதுவுடைய நட்சத்திரங்கள்ல வரும்போது ராகு அப்படின்றது உக்கிரமான பெண் தெய்வங்கள். அந்த பெண் தெய்வ வழிபாடு நீங்க பண்ணும்போது ராகுவால ஏற்படக்கூடிய எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கிளியர் ஆயிடும். கேது அப்படின்றது விநாயகர் வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும். இதை பின்பற்றும் போது உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள்ல எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் கிளியர் ஆயிடும். இப்போ நட்சத்திரங்கள் நம்ம எழுதி கொடுத்துருக்கோம். இந்த நட்சத்திரங்கள் 12 வரைக்கும் எழுதியிருக்கேன், மீதி இருக்கிறதையும் எழுதுறேன். இப்போ சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயோடது வருது, கேட்டை அப்படின்னா புதனோடது வருது. அப்படி இருக்கும்போது எந்த நட்சத்திரங்கள் அதனுடைய கிரக அதிபதிகள் யாரு, இந்த நட்சத்திர அதிபதிகள் யாரு, என்ன கிரகம் அப்படின்னு பாத்துக்கோங்க. அதுக்குண்டான தெய்வ வழிபாடு நீங்க பண்ணிட்டு டிராவல் பண்றது நல்லது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் விபத்து தரையாவும், மூலம் நட்சத்திரம் வதை வேதனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாவும் வருது. நீங்க ராகுவோடைய வழிபாடும் ராகுக்குண்டான தெய்வமும் வழிபாடு பண்ணிக்கிட்டு வெளியில கிளம்புறது நல்லது. மூலம் நட்சத்திரம் அப்படின்னும் போது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், விநாயகர் வழிபாடும் ஜீவசமாதி வழிபாடும் பண்ணிட்டு வெளியில போறது ரொம்ப ரொம்ப நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்க விசாக நட்சத்திரம் வர அன்னைக்கு பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். வெளியில போகும்போது கேர்ஃபுல்லா போய்க்கணும். அதே போல விசாக நட்சத்திரம் அப்படின்னும் போது குருவோடைய நட்சத்திரமா வருது. குருவுக்கு உண்டான தெய்வ வழிபாடு பண்றது, பெரியோர்களை மதித்தல், பெரியோர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூராடம் அப்படின்னும் போது உங்களுக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம் வருது. சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்படின்னும் போது மகாலட்சுமி தெய்வம்.
மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வெளியில போறது, மத்தவங்களோட பேசுறது பழகிறது இருந்துக்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் விபத்து தாரையாவும், உத்திராடம் நட்சத்திரம் வதை தாரையாவும் வருது. அப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்க சனி பகவான் வழிபாடும் காவல் தெய்வ வழிபாடும் பண்ணிட்டு வெளியில போறது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்திராடம் நட்சத்திரமா வரும்போது வதை தாரையா இவங்க சூரியனார் வழிபாடும் சிவ வழிபாடும் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. விசாக நட்சத்திரக்காரங்க கேட்டை நட்சத்திரம் வந்து விபத்து தாரையாவும், திருவோண நட்சத்திரம் வந்து வதை தாரையாவும் வருது. இப்போ கேட்டை நட்சத்திரக்காரங்க புதன் வழிபாடு, அதாவது சப்த கன்னி வழிபாடு பண்றதும் பெருமாள் வழிபாடு பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. திருவோண நட்சத்திரம் வதை வேதனையை கொடுக்கறதுனால நீங்க சந்திரன் அப்படின்னு வரும்போது முத்துமாரியம்மன் கோவில் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரங்க மூல நட்சத்திரம் விபத்து தாரையா வரும்போது இது கேதுவுடைய நட்சத்திரம். கேதுவுடைய நட்சத்திரமா வரும்போது இந்த நாள் அன்னைக்கு பெரும்பாலும் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடு, குருமார்கள் சித்தர்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில போறது நல்லது. அவிட்ட நட்சத்திரத்துக்கு வதை வேதனையா வரும்போது செவ்வாயுடைய நட்சத்திரம் முருகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு நண்பர்களோட நீங்க பேசுறது பழகிறது ரொம்ப டீப்பா விஷயங்கள்லாம் இது பண்றது நல்லது. மேக்சிமம் இந்த வதை வேதனையில உங்களுக்கு ஒரு நட்சத்திரம் வருது அப்படின்னும் போது அவங்களோட பெரிய அளவுக்கு பழக்க வழக்கங்களும் உங்களுடைய பர்சனல் டீட்டெயிலும் ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேட்டை நட்சத்திரத்துல நீங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் பிறக்கும் போது கேட்டை நட்சத்திரத்துல இருக்கீங்க அப்படின்னா பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கு விபத்து தாரையாவும், சதய நட்சத்திரம் வதை வேதனையை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா வரும். அப்போ பூராடம் அப்படின்றது சுக்கிரனோடது, மகாலட்சுமி வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சதயம் அப்படின்றது ராகுவுடையது, மகாகாளி பத்ரகாளி அந்த மாதிரி உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மூல நட்சத்திரக்காரங்களுக்கு உத்திராட நட்சத்திரம் விபத்து தாரையாவும், வதை வேதனையை செய்யக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதியும் வர்றதுனால உத்திராடம் அப்படின்றது உங்களுக்கு சூரிய பகவானா வருவாரு. தினமும் காலை எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல சிவ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் அப்படி வர்றதுனால குரு வழிபாடு, பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குறது,
குருநாதர்களோட வழிபாடு பண்றது, அதே போல ஜீவசமாதி வழிபாடு பண்றது, ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை குருநாதரா ஏத்துக்கிட்டு அவங்க கிட்ட தினமும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது, அவங்கள்ட்ட விளக்கேத்தி தீபம் போடுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தாலுமே நல்லதை தான் செய்யும்.